கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் தேவ சமூகத்தில் தேவ செய்தியை கேட்க வாஞ்சியோடு கூட இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே, இந்த நாளிலும் வெற்றியின் ரகசியம் என்கின்ற தலைப்பில் நாம் தேவ செய்தியை பார்க்க போகிறோம். ஆமென். என்ன சொல்லுங்க? வெற்றியின் ரகசியம் என்கின்ற தலைப்பில் சில சத்தியங்களையும் சில சாட்சிகளையும் பற்றி நாம் பார்க்க போகிறோம். சில இடத்துல நம்ம இப்படி கேட்டோம்னா, உங்களுடைய வெற்றிக்கு பின்னால் யார் இருக்கிறா? இந்த இந்த ஒரு வெற்றி அடைந்திருக்கிறீங்களே, இந்த வெற்றிக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா, சிலர் என்ன சொல்லுவாங்க, என்னுடைய வெற்றிக்கு பின்னால் யார் இருக்கான்னு கேட்டால், என்னுடைய வெற்றிக்கு பின்னால் எங்கள் அப்பா இருக்கிறாரு, அல்லது என்னுடைய வெற்றிக்கு பின்னால் எங்கள் அம்மா இருக்கிறாங்க, எங்கள் அம்மா இல்லைன்னா என்னால் ஜெயிச்சிருக்க முடியாது, அல்லது எங்கள் அப்பா இல்லைன்னா என்னால் ஜெயிச்சிருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. சிலர்கிட்ட கேட்டால், என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி என் மனைவி இருக்கிறாங்க, என் மனைவி தான் என்னுடைய முன்னேற்றத்துக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி மனைவியை சொல்லுவாங்க. சிலர் என்னோடய சகோதரன், என்னுடைய அண்ணன், என்னுடைய அக்கா அப்படின்னு சொல்லி அநேக உறவுமுறைகளை சொல்லுவது உண்டு. அல்லேலூயா. இதே போல் என்னிடத்தில் நீங்கள் கேள்வி கேட்டால், என்னுடைய வெற்றிக்கு பின்னால் என்னோடய வாழ்க்கையில் என்னுடைய பல முயற்சிகள், சில வெற்றிகரமான சில காரியங்கள், இந்த ஊழியம் எல்லாத்துக்குமே, என்னுடைய வேலை ஸ்தலம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா என்னோடய வெற்றிக்கு பின்னால் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிச்சயமாக சொல்ல முடியும், என்னோடய வெற்றிக்கு பின்னால் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் எல்லாமுமா இருக்கிறார். அதாவது பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்பாவும் அவர் தான், அம்மாவும் அவர் தான், சகோதரனும் அவர் தான், நண்பரும் அவர் தான், மருத்துவரும் அவர் தான், எல்லாமே அவர் தான். அவர் எனக்கு மாத்திரமல்ல, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே. ஆமென். எங்கள் அப்பாவை கொண்டு எனக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சார், எங்கள் அம்மாவை கொண்டு எனக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சார், என் சகோதரர்களை கொண்டு என்ன செய்யணுமோ அதை செஞ்சார். ஆமென். அப்போ உறவுகளை கொண்டு என்னென்ன காரியத்தில் என்னென்ன நன்மைகளை செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சார். ஆனால் எல்லாத்தையும் செஞ்சது யாரு? உறவுகளின் மூலமாக இயேசு கிறிஸ்து தான் சகலத்தையும் செஞ்சார். ஆமென். அப்போ என்னுடைய வெற்றிக்கு பின்னால் யார் இருக்கான்னா, என்னுடைய வெற்றியின் ரகசியம் இயேசுவை துதிப்பது. ஹல்லேலூயா. தலைப்பு நல்லா திருத்தமாக சொல்ல போனால், என்னுடைய வெற்றியின் ரகசியம் இயேசுவை துதிப்பது. ஹல்லேலூயா. வெற்றியின் ரகசியம் இயேசு என் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன், என் இயேசுவின் இரண்டாம் வருகை அதில் ஆயத்தமாயிருப்பேன். வெற்றியின் ரகசியம் இயேசு என் நெஞ்சில் நிறுத்தி வைப்பேன், என் கர்த்தரின் இரண்டாம் வருகை அதில் ஆயத்தமாயிருப்பேன். இன்ப இல்லறத்தில் கிறிஸ்துவன் நான் எனக்கு, அவர் சமாதானம் தந்திடுவார். இன்ப இல்லறத்தில் கிறிஸ்துவன் நான் எனக்கு, அவர் சமாதானம் தந்திடுவார். சமுதாயத்தில் கிறிஸ்தவன் நான் எனக்கு, சமுதாயத்தில் கிறிஸ்தவன் நான் எனக்கு, இது வெற்றியினை தந்திடுவார். வெற்றியின் ரகசியம் இயேசு ஏற்றுக்கொண்டேன், இயேசுவின் இரண்டாம் வருகை அதில் ஆயத்தமாயிருப்பேன். ஹல்லேலூயா. என்னோட வாழ்க்கையில் முதல் நான் எழுதின கிறிஸ்டின் பாட்டு இந்த மாதிரி தான், 2003. ஆமென். நிறைய கவிதைகள், நிறைய சினிமா பாடல்களுடைய மெட்டில் லவ் ஸ்டோரி பாடல்கள், அரசியல்வாதிகளை உயர்த்தி பாடுகிற சில பாடல்கள், இதெல்லாம் எழுதி பாடிக்கிட்டு இருந்தேன். ஒரு காலகட்டத்தில் அப்பா என்னிடத்துல கேட்ட கேள்வி, உலக மனுஷர்கள் எல்லாம் புகழ்ந்து பாடிக்கிட்டு இருக்கிறீங்க, உன்னை உண்டாக்கின தேவனா என்னை குறித்து நீ புகழ்ந்து பாட மாட்டியா அப்படின்னு சொல்லி. ஆமென். ஒரு கேள்வி எழுப்பினது. அதாவது கிறிஸ்டின் பாட்டு சர்ச்செல்லாம் போனால் பாடுறது ஓகே, ஆனால் நீ சொந்தமாக பாட்டு எழுதி, கவிதைலாம் எழுதி, சொந்தமாக லவ் ஸ்டோரி பாட்டெல்லாம் எழுதி, அரசியல்வாதிகளெல்லாம் புகழ்ந்து பாட்டு எழுதுறிய, என்னை புகழ்ந்து ஒரு பாட்டு எழுதுன்ற மாதிரி ஆவியானவர், அப்போல்லாம் ஆவியானவர்களாம் எனக்கு தெரியாது. ஆமென். வசனங்கள்லாம் தெரியாது. அந்த 2003 மாத்திரை கம்பெனியில் மெட்ரிக்னு ஒரு மாத்திரை கம்பெனியில் வேலை செய்துட்டு இருக்கும்போது இந்த கேள்வி எனக்குள்ளே எழுதும்போது, அப்போ தான் என் வெற்றியின் ரகசியம் இயேசு, அவரை என் நெஞ்சில்
நிறுத்தி வைப்பேன். என் கர்த்தரின் 2ஆம் வருகை அதில் ஆயத்தமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எழுதினேன். ஆனால் இப்போ இதே பாடல் வரைக்கும் அப்போ நான் ரட்சிக்கப்படலை. இந்த பாடல் எழுதும் போது நான் ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது, நான் ரட்சிக்கப்படலை. ஆமென். ஆனால் இது எழுதுகிற பிறகு அதுக்கப்புறம் சில வரிகளை மாற்றணும். என்ன வரிகளை மாற்றணும்னா, வெற்றியின் ரகசியம் இயேசு அவரை ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி மாற்றினேன். அதுக்கு முன்னாடி என் நெஞ்சில் நிறுத்தி வைப்பேன் அப்படின்னு சொல்லி எழுதினேன். அப்போது அந்த தீர்க்க தரிசனமான அந்த பாடல் வரிகளை கொடுத்து இன்றைய காலகட்டத்தில் இந்த பாடல் வரிகள் எப்படி கொடுத்தாரோ அப்படியே என்னை நடத்திக்கிட்டு இருக்கிறார். அப்போ ஏற்கனவே என்ன அவருக்கு என்று முன்குறிச்சிருக்கிறாரு. இது என்ன மாத்திரம் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தேவன் முன்குறிச்சி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என் மேய்ப்பரும் என் மூப்பரும் இயேசு என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். ஆமென். அல்லேலூயா. என் மூப்பரும் மேய்ப்பரும் இயேசு என்னை நீதியில் நடத்தி செல்வார். மூப்பரும் மேய்ப்பரும் இயேசு என்னை நீதியில் நடத்தி செல்வார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு செல்வார். வெற்றியின் ரகசியம் இயேசு என் ரட்சகராயே சொன்னேன். அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம். என் மூப்பரும் என் மேய்ப்பரும் இயேசு என்னை நீதியில் நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு செல்வார். இந்த வசனம் எங்கே இருக்குதுன்னு அப்போ எனக்கு தெரியாது. எப்போ 2003 இந்த பாட்டு எழுதும்போது இது வசனமான முதல்ல தெரியாது. ஆமென். இப்போ என்ன பண்ணேன்னா, நேற்று தான் உட்காந்து இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது இது சங்கீதம் 23:1-2 வசனம் அப்படின்னு நேற்று தான் இந்த பாடலில் எழுதினேன். அல்லேலூயா. அப்போது ஏற்கனவே வசனங்களை வசனம்னு தெரியாமலே அந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் பாடலை கொடுத்து அவரை உயர்த்தும்படி ஒரு ஸ்லாக்கியத்தை இந்த அடியனுக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாமா? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை தான் எனக்கு வரிகளாக கொடுத்து கர்த்தர் ஒரு பாட்டு எழுத முடியாத தாளத்தை கொடுத்தார். அல்லேலூயா. எல்லாரும் கூட அந்த சேர்ந்து பாடுங்க. என் மூப்பரும் மேய்ப்பரும் இயேசு என்னை நீதியில் நடத்திடுவார். மூப்பரும் இயேசு என்னை நீதியில் நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு செல்வார். வெற்றியின் ரகசியம் இயேசு ரட்சகராயே சொன்னேன். என் இயேசு 2ஆம் வருகை அதில் ஆயத்தமாய் இருப்பேன். அதாவது இல்லறத்தில் கிறிஸ்தவன் நான் எனக்கு. இல்லறத்தில் மீன்ஸ்னா குடும்பத்தில் நான் ஒரு கிறிஸ்தவன், என் குடும்பத்தில் நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி இல்லறத்தில் கிறிஸ்தவன் நான் எனக்கு இயேசு என்ன தருவாரா? சமாதானத்தை தந்திடுவார். ஆமென். இந்த சமுதாயத்தில் கிறிஸ்தவன் நான் எனக்கு வெற்றியினை தந்திடுவார். இந்த 2 வரிகளின்படியும் குடும்பத்தில் நல்ல அருமையான ஒரு சமாதானத்தை தந்து கர்த்தர் நிச்சயமா என்னை சந்தோஷமா நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அதே போல சமுதாயத்தில் கிறிஸ்தவனாக இருக்கிற எனக்கு ஊழியத்தை தந்து நடத்தி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆமென். மேலும் அவர் எப்படிப்பட்ட ஒரு தேவன் அப்படின்னு சொன்னா, புதிய வானம் புதிய பூமி படைத்த என் தேவனை ஸ்தோத்தரிப்பேன். புதிய வானம் புதிய பூமி படைத்த என் தேவனை ஸ்தோத்தரிப்பேன். இன்பம் துன்பம் நிறைந்த என் வாழ்வில், இன்பம் துன்பம் நிறைந்த என் வாழ்வில் நான் இயேசுக்காய் பாலங்கிடுவேன். இயேசு என் ரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா, இன்பம் துன்பம் நிறைந்த என் வாழ்வில் என் இயேசுக்காய் வாழ்த்திடுவேன். அன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை.
ரட்சிக்கப்படாத ஒரு மகனா இருந்தேன், உலகத்தானா இருந்தேன். ஆமென். அன்றைக்கு எழுதினான், என் இயேசுக்காய் வாழ்ந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த சத்தியத்தை, அந்த தீர்க்க தரிசனமான வசனத்தை, வார்த்தையை இன்றைக்கு நான் இயேசுக்காய் வாழும்படி நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அதே போல் நம்ம எல்லாரையும் முன்குறிச்சு இன்றைக்கு நம்ம யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இயேசுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுக்காக தான் வாழணும். இயேசு தான் நமக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம உண்மையை சொல்ல போனால் நாம் வாழலை, நமக்குள்ளே தான் இயேசு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். இதுதான் சத்தியம். ஆமென். எப்படின்னு சொல்ல போனால் அவருடைய மூச்சு காற்று தான் நமக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த மூச்சு காற்று பேர் வந்து உயிர், ஆவி, ஆத்மா, உயிர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த உயிர் நமக்குள்ளே இருக்குதுன்னா அந்த உயிர் தான் இயேசு. கரெக்டு தானே? அதான் மூச்சு. அந்த மூச்சு இருக்கும் வரைக்கும் தான் இந்த சரீரம் ஒரு மனுஷன் என்று சொல்லப்படும். அந்த மூச்சு காற்று வெளியே போயிடுச்சுன்னா வேறு மாதிரி சொல்லப்படும். அப்போ அந்த மூச்சு காற்று யாருன்னு கேட்டீங்கன்னா இயேசு. ஆமென். அவர் தான் உயிர். அவர் உயிராக இருக்கிறார். மூச்சு காற்று நமக்குள்ள அவர் ஜீவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது நாம் வாழலை, நமக்குள்ளே யார் வாழறது? இயேசப்பா தான் நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு புதிய வானம் புதிய பூமி படைத்த என் தேவனை ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். என் இன்பம் துன்பம் நிறைந்த என் வாழ்வில் என் இயேசுவுக்காய் வாழ்ந்துடுவேன் அன்றைக்கு எழுதினேன். ஆனால் ரட்சிக்கப்படலை. இயேசுவை முழுமையாக சொந்த ரட்சகரா அன்றைக்கு நான் ஏற்றுக்கொள்ளலை. சத்தியம் தெரியாது. அன்றைய காலகட்டத்திலேயே இந்த வரிகளை ஜென்ரலாக ஒரு வரிகளை கொடுத்து அந்த வரிகளின்படி இன்றைக்கு என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் இரக்கம் உள்ள தேவன். ஆமென். அவர் இரக்கம் உள்ள தேவன். அல்லேலூயா. இரக்கம் நிறைந்த இயேசுவே நிர்வாரும் இந்த பூமியினை நியாயம் தீர்க்கவே. இரக்கம் நிறைந்த இயேசுவே நிர்வாரும் இந்த பூமியினை நியாயம் தீர்க்கவே. புது அரசாட்சி உருவாக்க வாரும், புது அரசாட்சி உருவாக்க வாரும், இந்த அடியேனை ஏற்றுக்கொள்ள வாரும். என்னவா? இந்த அடியேனை ஏற்றுக்கொள்ள வாரும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கேட்டேன். இந்த அடியேனை ஏற்றுக்கொள்ள வாரும்னு சொல்லி 2003 கேட்டேன். 2009 ஜூலை மாதத்துலேருந்து முழுமையாக என்னை அர்ப்பணிக்க வச்சு 2010 முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்க வச்சார். நல்ல கரங்களை தட்டி. ஆமென். அல்லேலூயா. அப்போது புது அரசாட்சி உருவாக்க வாரும். அது 1000 வருட அரசாட்சி. இனி வரப்போகிறதான தேவனுடைய அரசாட்சி, புது அரசாட்சி உருவாக்க வரும் அப்படின்னு சொல்லி 1000 வருட அரசாட்சி குறிக்குது. அதுக்கு முன்னாடி எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னை அரசால நீங்கள் வாங்க ஏசப்பா, என்னை அரசாட்சி செய்ய நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அன்றைய தினத்தில் நான் கேட்டேன். அப்போது புது அரசாட்சி உருவாக்க வரும். எனக்குள்ள இயேசுவின் ராஜ்யம் இல்லை, அன்றைக்கு வேறொரு ராஜ்யம் இருந்தது. பிசாசுடைய ராஜ்யம், சாத்தானுடைய ராஜ்யம், பாவ ராஜ்யம் என்னை ஆண்டு கொண்டிருந்தது. அதனால் அந்த ராஜ்யத்தில் அப்புறப்படுத்தி புது அரசாட்சி உருவாக்க வரும், இந்த அடியனை ஏற்றுக்கொள்ள வரும் என்று அன்றைக்கு கேட்ட அந்த வார்த்தை இன்றைக்கு கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். புதிய அரசாட்சி எனக்குள்ள மாத்திரமல்ல, நம்முடைய எல்லாருடைய இருதயத்திலும் வந்து அவர் தேவனை அமர்ந்து நம்மை அரசாண்டு கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. புது அரசாட்சி உருவாக்க வரும், இந்த அடியனை ஏற்றுக்கொள்ள வரும் என்று சொல்லி வரிகளை கொடுத்து இன்றைக்கு இருதயம் என்னும் சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேவனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேவனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். பரலோக ராஜ்யத்தில் அடியேனை, பரலோக ராஜ்யத்தில் அடியேனை சேர்த்து கொண்டு காத்தருள்வாய் ஸ்தோத்திரம். வெற்றியின் ரகசியம் இயேசு என் ரட்சகனாய் ஏற்றுக்கொண்டேன். என் கர்த்தரின் 2ஆம் வருகை அதில் ஆயத்தமாய் இருப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் இயேசப்போட 2வது வருகையில் குற்றமற்றவனாய் பரிசுத்த ஜீவியும் வாழ்ந்து அவரோடு கூட நான் புறப்பட்டு போக ஆயத்தமாக இருப்பேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி நம்முடைய இருதயம் என்னும் சிங்காசனத்தில் வந்து வீற்றிருந்து நம்மை ஆளுகை செய்கிற
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர். ஆமென், அல்லேலூயா. அப்போ நான் இயேசுவை ஏன் ஏற்றுக்கொண்டேன் தெரியுமா? வெற்றியின் ரகசியத்தை எனக்கு தந்து, அல்லேலூயா, என்னை நடத்தி இந்த பாடல் வரிகளை கொடுத்து அதன்படி இன்றைய காலகட்டத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாரையுமே அவர் நடத்தி கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. நான் இயேசுவை ஏன் ஏற்றுக்கொண்டேன் தெரியுமா? இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் இயேசுவை ஏன் ஏற்றுக்கொண்டீங்க சொல்லுங்க. அவர் என் வாழ்க்கையில் நன்மைகளை செஞ்சார், அதனால் நான் இயேசுவை என் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். உண்மைதானே? அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், நன்மைகளை செய்தார். அதனால் நான் என் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். இது என்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா நானும் அதே தான் சொல்கிறேன். நான் ஏன் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் தெரியுமா? இயேசுவின் பெயரால் அற்புதம் நடக்குது உலகத்திலே, என்னில் அற்புதம் நடந்ததால் மகிழ்ச்சி நிலைத்தது குடும்பத்திலே. இயேசுவின் பெயரால் அற்புதம் நடக்குது உலகத்திலே, என்னில் அற்புதம் நடந்ததால் மகிழ்ச்சி நிலைத்தது குடும்பத்திலே. ஆமென், அல்லேலூயா. அதாவது இயேசு என்கின்ற பெயரால் பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது இயேசுவின் பெயரால் அற்புதம் நடக்குது உலகத்தில். ஏன்னு கேட்டீங்கன்னா பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் ஊமைகளை பேச வைத்தார், குருடர்களை பார்க்க வைத்தார், முடவர்களை நடக்க வைத்தார், செவிடர்களை கேட்க வைத்தார் என்றெல்லாம் சபைகளில் சொல்லப்பட்டு சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டு தெருக்களிலும் வீதிகளிலும் சுவிசேஷம் சொல்லப்பட்டு இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் ஏசப்பா செய்வார், நீங்கள் இயேசுவை நம்பி வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்வார்னு சொல்லி அநேக சுவிசேஷகர்கள், ஆமென், அநேக போதகர்கள்மார்கள் சபைகளிலையும் தெருக்களிலையும் சுவிசேஷம் அறிவித்து இப்படியாக சொன்னதை என் காதால் கேட்டேன். அப்போ இயேசுவின் பெயரால் அற்புதம் நடக்குது உலகத்தில், என்னில் அற்புதம் நடக்குது, அந்த அற்புதத்தின் மூலம் என் மகிழ்ச்சி நிலைத்தது என் குடும்பத்தில். அதை எப்படி நான் ரசித்தேன், அது எப்படி எனக்கு நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டால், ஏற்கனவே உங்களுக்கு நிறைய சாட்சி சொல்லியிருக்கிறேன். என்னோடய மனைவியினுடைய தொண்டையில் சதை வளர்ந்து தைராய்டுன்னு சொல்லி கடைசியில் அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் செக் பண்ணும்போது தைராய்டு முத்தி போயிருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க. ஆமென். அப்போ அதுக்கப்புறமா கேஎம்சியில் போனோம் அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. அன்றைய காலகட்டத்தில் எனக்கு வசதி வாய்ப்புகள் கிடையாது. நான் மாத்திரை கம்பெனியில் வேலை செய்யும் போது 2000 ரூபாய் தான் சம்பளம். ஆமென். அதில் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் பயந்துக்கிட்டு எந்தெந்த ஊழியக்காரர்லாம் பார்க்குறனோ அந்தந்த ஊழியக்காரர்கிட்ட நான் சொல்லி என் மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறமா திருவள்ளூரில் ஒரு ஜபத்துக்கு கூட்டு போகும்போது, நீயே தலையில் கை வச்சு ஜபம் பண்ணப்பா, அபிஷேகம் உனக்கு கர்த்தர் கொடுத்துருக்குறாரு, உன்னுடைய ஜபத்தை கேட்பாரெல்லாம் சொன்னாங்க. திரும்ப ரெண்டாவது ஒரு அம்மா கிட்ட தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க, அவங்கக்கிட்ட போய் ஜபம் பண்ணும்போது அவங்களும் இதே வார்த்தை சொன்னாங்க, நீ அங்கே எங்கே கூட்டும் போய் ஜபம் பண்ண வேண்டியதில்லை, நீ ஜபம் பண்ணாலே கர்த்தர் உன் ஜபத்தை கேட்பாரு, நீயே தலையில் கை வச்சு உன் மனைவிக்கு ஜபம் பண்ணு அப்படி சொன்னாங்க. அப்படியாக ஜபம் பண்ணும்போது அந்த தொண்டையில் இருக்கிற அந்த தைராய்டு வலி, ஒரு மாத்திரையும் சாப்பிடல, ஒரு மருந்தும் சாப்பிடல இன்ற வரைக்கும். ஆமென். அப்போ தொண்டையில் சதை வளர்ந்து மனைவி மனவேதனை அடைந்தால் மன்றாடி நான் ஜெபித்தேன், இயேசு மறுமாதம் சுகம் கொடுத்தார். ஆமென். அந்த மாதம் முடிஞ்ச உடனே அடுத்த ஸ்டெப் எனக்கு என்ன ஆச்சுன்னா, என்னோடய உயிர் நிலையில் கல் அடைச்சிக்கிச்சு. அது ஏற்கனவே உங்களுக்கு சாட்சியாக சொல்லியிருக்கிறேன். கடைசியில் அது ஜபம் பண்ணி தண்ணி நல்லா ஃபுல்லாக குடித்து வயிறில் உபசனமாகி மயக்க நிலையில் போயிட்டு ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுத்து அந்த கல்லை பிடுங்கி போடும்படியாக கர்த்தர் செஞ்சார். ஆமென். இந்த 2 காரியமும் இந்த 2004 நடந்துச்சு. எப்போ? 2004 நடந்துச்சு. தொண்டையில் சதை வளர்ந்து மனைவி மனவேதனை அடைந்தால் மன்றாடி நான் ஜெபித்தேன், இயேசு மறுமாதம் சுகம் கொடுத்தார். மருத்துவம் பார்க்கவில்லை, எந்த மருந்தையும் மருந்தவில்லை, மனதுருகும் மருத்துவராம் இயேசு இலவச சுகம் கொடுத்தார். இது என் மனைவியோட வாழ்க்கையில் செய்த அற்புதம். ரெண்டாவது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதம் என்னன்னா, உயிர் நிலையில் கல்லடைத்து என் உயிர் பறிக்க பார்க்க